பணித்துளிகள் ஏப்ரல் 30, 2026. இன்றைய தியானத்திற்கான தலைப்பு நன்றி மறவாதே. தியான வசனம் சங்கீதம் 103:2. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நன்றி செலுத்துதல் நம்பிக்கையையும் பல நன்மைகளையும் வரவழைக்கிறதாக இருக்கிறது. 19ஆம் அல்போன்சா என்பவர் ஸ்பெயின் நாட்டை ஆண்ட பக்தியான ஒரு அரசனாம். இவருடைய அரசு சபையில பணிபுரிந்த அநேக வாலிபர்கள் தேவனுக்கு நன்றி இல்லாதவர்களாக இருப்பதை கண்டு அரசர் இவர்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்பித்துக் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினாராம். எனவே இவர்கள் யாவரையும் விருந்துக்கு அழைத்தாராம். யாவரும் உற்சாகமாக உணவருந்தி கொண்டிருந்த போது திடீரென ஒரு அழுக்கு வஸ்திரம் தரித்த பிச்சைக்காரன் ஒருவர் விருந்து சாலைக்குள் புகுந்து கிடைத்ததையெல்லாம் வேகமாக உண்ண ஆரம்பித்தாராம். வயிறு நிரம்பியவுடன் எதுவும் பேசாமல் எழுந்து வெளியே சென்று விட்டாராம் அந்த பிச்சைக்காரன். விருந்து சாலையில் அமர்ந்திருந்த வாலிபர்களில் ஒருவன், அந்த பிச்சைக்காரன் அழைப்பில்லாமல் உள்ளே புகுந்து உணவெறிந்தது கூட மன்னித்து விடலாம், ஆனால் நன்றி என்று கூட ஒரு வார்த்தை கூட கூறாமல் எழுந்து போகிறானே, அதற்காக அவனை தூக்கிலிட வேண்டும் என்று வேகமாக கூறினானாம். இத்தருணத்திற்காகவே காத்திருந்த அரசர் எழுந்து நின்றாராம். விருந்து சாலையில் முழு நிசப்தம் நிலவியதாம். தினந்தோறும் எத்தனையோ விலை மதிக்க முடியாத ஆசிர்வாதங்களை உங்கள் பரமபிதாவிடமிருந்து நீங்கள் பெற்று வருகிறீர்கள். அவருக்கு நன்றி செலுத்தி வாழ்கிறீர்களா? இல்லை என்றால் அவருடைய மனம் எவ்வளவு கவலைப்படும் என்று சிந்தித்திருக்கிறீர்களா என்று கேட்டாராம் அரசர். இப்படி கேட்டதன் மூலம் அங்கே அரசவையில் உள்ளவர்களுக்கு நல்ல அறிவுரை புகட்டினாராம் அந்த அரசர் அல்போன்சோ. இன்றும் நாமும் கூட அநேக வகையில தேவனிடம் ஆசீர்வாதங்களை இலவசமா அவரது கிருபையினால பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நாம் அவைகளுக்கு நன்றி செலுத்துகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இலவசமா என்பதனாலே நாம் அதனை அலட்சியம் என்று நன்றி சொல்ல மறந்துவிடக் கூடாது. எனவேதான் வேத வசனமும் கூறுகிறது, நன்றி எறிதல் உள்ளவர்களாயிருங்கள் என்று. ஆண்டவர் உரைக்கிறார், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். எல்லாவற்றிற்காக தேவனை ஸ்தோத்திரித்து அவரை மகிமைப்படுத்துங்கள் என்று சங்கீதக்காரன் 50:23 கூறுகிறார். நன்றி எறியாதவர்கள் துரோகிகள் என்று இயேசு கூறுகிறார். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். இந்த மாதத்தின் இது கடைசி நாள். இந்த மாத முன்னேறிகளும் ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து அவருக்கு இந்த நாளில் நன்றி செலுத்துவோமா? அப்படி செலுத்தும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும்.